2400 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். ஏனைன் வீதி யக்கச்சி பகுதியில் விபத்து, ஒருவர் பலி. இனி கட்சி தாவல்கள் இருக்காது, நீதிமன்ற தீர்ப்புகள் முன்னுதாரணம், நாமல் தெரிவிப்பு. ஜனவரி முதல் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு, உறுதி செய்த ரணில் தரப்பு. ஆகஸ்ட் மாதத்தில் 2400க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் அனோமா தீப்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குளிரூட்டப்பட்ட பேருந்து வீதியால் நடந்து சென்ற ஒருவர் மீது மோதியதில் விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு 10:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடந்து சென்ற நபர் மதுபோதையில் வீதியின் நடுவே நின்ற பேருந்தை மறித்தபோது பேருந்தின் நடத்துனர் மறித்தவரை வீதியை விட்டு விலகி நிற்குமாறு பேசிவிட்டு பேருந்தை எடுக்க முற்பட்ட போது குறித்த நபர் தடக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பாக பளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் பரந்தன் பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார். அடுத்த நாடாளுமன்றத்தில் கட்சி மாறல் இடம்பெறாதென பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்க வேண்டும். எங்களை நம்பும் இளைஞர்கள் எங்களோடு சேர வாய்ப்புள்ளது. முன்னே அரசாங்கங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன, ஆனால் அது எதிர்காலத்துக்கு ஏற்றதல்ல. இடமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. நீதிமன்றம் வழங்கிய முன்னுதாரணத்தின் பிரகாரம் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 5 வருடங்கள் நம்பிக்கையோடு இருக்க முடியும் என்று நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அமைச்சரவை அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர் அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு வீழ்ச்சியடைந்த நிலையில் வாழ்க்கை செலவும் அதிகரித்து சென்றது என்றாலும் தற்போது படிப்படியாக நாட்டின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்து வருகிறது. அதன் பிரகாரம் மக்களின் வருமானமும் அதிகரிக்க வேண்டும். அதனால் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான வேலை திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகிறார். தொழில் முயற்சியாளர்களை அதிகரித்து அவர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்ற வகையில் நாளாந்த சம்பளத்துக்கு தொழில் செய்பவர்கள் தங்களின் நாட்சம்பளத்தை அதிகரித்துக் கொள்கின்றனர். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு திரைசேரியின் அனுமதி பெற்று முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இதனால் இந்த நடவடிக்கையை முறையாக மேற்கொண்டு தற்போது அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அமைச்சரவை அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம். இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்வதையும் செய்யும் தலைவர் என்பது அரசு ஊழியர்களுக்கு தெரியும். ஏனெனில் அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கியது ரணில் விக்ரமசிங்க என்பது அவர்களுக்கு தெரியும். மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாகும். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் யாரை வேண்டுமானாலும் நிராகரிக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிடும் 39 வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே நாட்டை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டங்களுடன் களமிறங்கியுள்ளார். அதனால் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் இந்த நாடு தோல்வியடையும். நாடு மீண்டும் வீழ்ச்சியடைந்தால் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாத நிலைக்கு தள்ளப்படும். இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஊகிக்க முடியாத நிலையில் அரசியல் தலைமைகள் குழம்பி வருகின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் எவராலும் 50% அதிகமான பெரும்பான்மையை பெற முடியாவிட்டால் 2வது விருப்பு வாக்கின் அடிப்படையில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஆணையாளர் நாயகம் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் உயிரிழந்திருந்தால் அந்த அரசியல் கட்சி அல்லது குழுவிலிருந்து வேறு ஒருவரை அந்த சின்னத்தின் கீழ் நியமிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். வேறு ஒரு வேட்பாளர் பரிந்துரைக்கப்பட்டாலும் வாக்குச்சீட்டில் மாற்றம் இருக்காதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர் முந்தைய வேட்பாளரின் பெயரில் போட்டியிட வேண்டும் என்றும் ஆணையாளர் நாயகம் இதன்போது குறிப்பிட்டார்.
இலங்கையில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் திகதியாகும் போது செலுத்த தவறிய மொத்த வரித்தொகை 1131.5 பில்லியன் ரூபாய் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல கூறுவதாக சிங்கள ஞாயிறு வார இதழான லங்காதீப செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பெறுமதியில் அதிகமான தொகை உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்துக்கு இழக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களத்துக்கு செலுத்த தவறியுள்ள மொத்த வரியின் தொகை 1066 பில்லியன் ரூபாய் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்துக்கு இழக்கப்பட்ட வரித்தொகையில் 18,800 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ள தொகை எனவும் 87,880 பில்லியன் ரூபாய் தடுப்பு வரி எனவும் பேராசிரியர் தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கை சுங்க திணைக்களத்துக்கு செலுத்த தவறிய வரியின் மொத்த பெறுமதி 58.6 பில்லியன் ரூபாவாகும். இலங்கை கலால் திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டிய தொகை 6.9 பில்லியன் ஆகும். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியாகும் போது 4,479 பேர் வரி செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர்களுள் 1 பில்லியனுக்கும் அதிகமான வரியை செலுத்த தவறியவர்கள் 90 பேர் எனவும் தெரிவித்த பேராசிரியர் 500 தொடக்கம் 1000 மில்லியனுக்கும் இடைப்பட்ட தொகை வரியை 88 பேர் செலுத்த தவறியுள்ளதாகவும் 500 தொடக்கம் 300 மில்லியனுக்கு இடைப்பட்ட வரியை செலுத்த தவறியவர்கள் 104 பேரும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 300 தொடக்கம் 100 மில்லியன் வரியை செலுத்த தவறியவர்கள் 457 பேரும் 100 தொடக்கம் 50 மில்லியன் வரியை செலுத்த தவறியவர்கள் 632 பேரும் 50 தொடக்கம் 10 மில்லியன் ரூபாய் வரியை செலுத்த தவறியவர்கள் 3108 பேரும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கனடாவில் மீண்டும் குண்டு தாக்குதல் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யூத மத வழிபாட்டு தலங்கள், அருங்காட்சியகங்கள், வர்த்தக மையங்கள், துறைமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மீதே குண்டு தாக்குதல் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கனேடிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னரும் இவ்வாறு நாடு முழுவதும் குண்டு தாக்குதல் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அச்சுறுத்தல் விடும் நபர்கள் தொடர்பில் உள்நாட்டு ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணைகள் குறித்து தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யூத மத வழிபாட்டு தலங்கள் நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.